அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கான வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இது சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் வீடியோ 2. ஃபஸ்ட்டு வீடியோ பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். அதில் முக்கியமாக அனக்ஷர் 1 எப்படி டவுன்லோட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அனக்ஷர் 1 பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சரியாக இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா ஹியூமன் ரிசோர்ஸில் எம்ப்ளாயி ப்ரொஃபைலில் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 வீக்காக நமக்கு எம்ப்ளாயி ப்ரொஃபைலில் நம்மளுடைய ப்ரொஃபைலே எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ எனேபிளாக இருக்குது. அதில் முக்கியமாக ஆதார் நம்பர், பேன் நம்பர், நம்மளுடைய டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் பர்த்து, அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ் நம்பர் இதை எடிட் பண்ணிக்கலாம். தவறு இருந்துச்சுன்னா உங்கள் நேமில் கரெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். முக்கியமாக நீங்கள் எடிட் பண்ணும்போது அதுக்கான ப்ரூஃப் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நீங்கள் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது எஸ்ஆர் புக்கு, இஎஸ்ஆர், சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் 3லேயும் ஒரு சில விஷயங்கள் சேமாக இருக்கணும். எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. முக்கியமாக நேம், இது 3த்துலேயும் நேம் ஒரே மாதிரி இருக்கணும். சிபிஎஸ் நம்பர், டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் பர்த், இது எல்லாம் சரியாக இருக்கணும். ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏற்கனவே சேஞ்ச் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தேன். இஎஸ்ஆர் 1 எடிட் பண்ணணும் அப்படின்னாக்க, ப்ரொஃபைல் எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா டிக்கெட் ஐடி போடணும். இஎஸ்ஆர் 2 எடிட் பண்ணணும்னா ஹியூமன் ரிசோர்ஸில் இனிஷியேட் ஐடியில் ஹியூமன் ரிசோர்ஸில் எம்ப்ளாயி ப்ரொஃபைலில் எடிட் பண்ணணும். சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை நீங்கள் எடிட் பண்ணணும்னா மேலே வரக்கூடிய லிங்க்கை, வீடியோட லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது இப்போது இனிஷியேட் ஐடியில் லாகின் பண்ணணும். இனிஷியேட் ஐடியில் லாகின் பண்ண பிறகு எப்போதும் வரக்கூடிய இ சர்வீஸ் ஹச்ஆர் என்ற ஃபினான்ஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். இப்போ நம்ம இனிஷியேட் ஐடி லாகின் பண்ணி தான் டேட்டா சென்டருக்கு நம்ம சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட்டை அனுப்ப போகிறோம். ஸோ இ சர்வீஸ் ஹெச்ஆர் ஃபினான்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த ஆப்ஷனில் ஹியூமன் ரிசோர்ஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸில் வரக்கூடிய ஆப்ஷனில் ஸ்கீம் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கீம் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா டாப்பில் நிறைய ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ரெண்டாவதாக பாருங்கள், கான்ட்ரிபியூட்டரி நியூ பென்ஷன் ஸ்கீம் என்ற ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். சிபிஎஸ் சம்மந்தமான அனைத்து ஆப்ஷனும் ஷோ ஆகும். அதில் கீழே பாருங்கள், சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் இனிஷியேஷன் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு பர்சன் டைப்பில் எக்ஸ் எம்ப்ளாயி கொடுத்து ரிக்கவர் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இந்த பாக்ஸில் எம்ப்ளாயி ஐடி கொடுத்து கோ கொடுங்க. எக்ஸ் எம்ப்ளாயை மாற்றாமல் இந்த ப்ராசஸ் எதுவுமே செய்யாதீங்க. ஸோ இப்போது அந்த எம்ப்ளாயோட நேம் நமக்கு ஷோ ஆகுது. இப்போ அவருக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஆக்ஷன் கொடுத்ததும் நமக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் தான் வரும். இதில் அவருடைய டீட்டெயில்ஸ் காமிக்கப்பட்டிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நமக்கு இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜை பற்றி நான் ஆல்ரெடி சிபிஎஸ் ஆஃப்லைன் வீடியோ செட்டில்மெண்ட்டுக்கான ஆஃப்லைன் வீடியோ பற்றி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். சேம் அதே ஆப்ஷன் தான் இது. அதில் நம்ம ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் மாற்ற போகிறோம். இதில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய அனைத்து ஆப்ஷனும் கம்பல்சரி, நமக்கு தெரிஞ்சது தான். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன் டிஃபால்ட்டாக அதில் ஃபில் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிடிஓ ஃபோன் நம்பர் கேட்டிருக்கோம். உங்கள் ஆஃபீஸோட டிடிஓட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா டிடிஓ மெயில் ஐடி கேட்டிருக்கோம். உங்கள் ஆஃபீஸோட மெயில் ஐடி கொடுத்துருங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரிட்டர்மெண்ட் டைப்பு அண்டு இயர் ஆஃப் சர்வீஸ் ரெண்டுமே டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி டைப் கேட்டிருக்கோம். சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம எம்ப்ளாய்க்கு தான் இப்போது இந்த பெனிஃபிட்டை வாங்கி கொடுக்க போகிறதுனால எம்ப்ளாய் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நாமினிக்கு வாங்கி கொடுக்குற போல இருந்தால் நாமினியை செலக்ட் பண்ணணும். அவ்வளோதான். நமக்கு தெரியும் எம்ப்ளாய் இறந்துட்டால் மட்டும்தான் நம்ம நாமினிக்கு பில் ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம். அது போல் நீங்கள் பண்ணுற போல் இருந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் சிபிஎஸ்க்கு நாமினி அப்டேட் பண்ணியிருக்கணும். அதன் பிறகு தான் நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணணும். வேணும்னா அதுக்கு நம்ம தனி வீடியோவை போடுவோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நாமினேஷன் ஃபீல்டில் நோ கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் நான் ஃபில் பண்ணவே இல்லை. அதில் ஸ்டார் இல்லை. அதனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் கேட்டகரியில் சிபிஎஸ் ரெகுலர் என்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் சிபிஎஸ் கேட்டகரியில் சிபிஎஸ் ரெகுலர் என்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிடிஓ லெட்டர் நம்பர்னு கேட்டிருக்கு. உங்கள் ஆஃபீஸோட ப்ரொசீடிங் நம்பர் நாக்கா எண்ணை கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸ் கேட்டிருக்கு. ரிமார்க்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ யாருக்கு நம்ம சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் அனுப்புகிறோமோ அவரோட நேமை போட்டு ராஜு ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனலாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ப்ரிப்பேர்ட் ஆக்ஷன் நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். ஒன்று பில் ஜென்ரேஷன் ஃபார் ஆஃபீஸ் ஆத்தென்டிகேஷன் ரிசீவ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா
ஆன்லைன் ப்ரொபோசல் இனிஷியேஷன் டு ஜிடிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ரெண்டாவது ஆப்ஷனை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இந்த ரெண்டாவது ஆப்ஷனை நம்ம அதாவது ஆன்லைன் ப்ரொபோசலுக்கான ஜிடிசி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரொபோசல் அனுப்பும்போது அங்கே நமக்கு செலக்ட் ஆன பிறகு எலமெண்ட்லாம் வந்து ப்ராசஸில் அந்த எம்ப்ளாய்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஷோ ஆகும். நம்ம வந்து ஜஸ்ட்டு பில் ப்ரிப்பரேஷன் பண்ணால் போதும். நல்லா கவனிங்க, இது ஒரு சில பேருக்கு உதவும். எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்போது இந்த ஆன்லைனில் இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் செய்யும்போது லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் சப்மிட் கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும்போது ஏதாவது எரர் ஆகிடுச்சு அப்படின்னாக்க இந்த ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்காது. சேராத பட்சத்தில் நீங்கள் சரியாக கவனிக்காமல் இந்த ஆஃப்லைனோட காப்பியை மட்டும் நீங்கள் அனுப்பியிருப்பீங்க. நீங்கள் வந்து ஆன்லைனும் ரிசீவ் ஆகிடுச்சு, ஆஃப்லைனும் அனுப்பிட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருப்பீங்க. ஆனால் சில டைமில் எரரில் ஆன்லைன் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்காது. அதை எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு நான் வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது அவங்களுக்கு வந்து இந்த ஆஃப்லைன் காப்பி மட்டும்தான் கிடைக்குது. அதனால் வந்து அவங்க ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கான இந்த ஆர்டர் காப்பி வந்து நமக்கு அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். கண்டிப்பாக வந்து அனுப்புவாங்க. ஆஃப்லைன் மட்டும் அவங்களுக்கு ரிசீவ் ஆனால் போதும். அதை வச்சு எல்லா டீட்டெயிலும் வந்து அவங்க சரி பண்ணி நமக்கு வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கான அந்த ஆர்டரை வந்து நமக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் அந்த ஆர்டரை எடுத்து பாருங்கள். அந்த ஆர்டரில் வந்து கையெழுத்தாயிருக்கும். கையெழுத்தான டேட்டு தான் நமக்கு மஸ்ட்டு. அந்த டேட்டில் தான் எலமெண்ட்டும் ஆட் ஆகிருக்கும். எந்த மாதத்தில் அவங்க கையெழுத்து போட்டு நமக்கு அனுப்பியிருக்காங்களோ அந்த மாதத்தில் ப்ராசஸில் போய் எம்ப்ளாய் சூஸ் பண்ணி அந்த எம்ப்ளாயோட எலமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்க்கான எலமெண்ட்லாம் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போது ஆன்லைனில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பியிருந்தா. ஸோ நமக்கு ஆன்லைனில் வந்து எரர் ஆகிடுச்சு அப்படின்னாக்க ஆஃப்லைனில் மட்டும் நமக்கு ஆர்டர் வந்துட்டுனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எலமெண்ட்டில் போய் பார்த்தா இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஆஃப்லைனுக்கான வீடியோ போட்டிருந்தேன். ஒரு எலமெண்ட்டை வந்து எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் அது. ஸோ இதே மெத்தடில் தான் நான் உங்களுக்கு அதை சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த ஆர்டர் காப்பியை வச்சு அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் ப்ராசஸுக்கு எலமெண்ட்டை கொண்டுட்டு வந்துடலாம். அதை வச்சு அதன் பிறகு நீங்கள் அந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து பில்லை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் ஆஃப்லைனில் மட்டும் அனுப்பி ஆர்டர் வாங்கி ஆஃப்லைன் மெத்தடில் பில் ப்ரிப்பரேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா கூடிய விரைவில் இந்த ஆஃப்லைன் மெத்தட் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன்லைன் ப்ராசஸை கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஆன்லைனில் சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ரிவ்யூ என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் அப்ரூவல் குரூப்பை வந்து செலக்ட் பண்ணணும். அப்ரூவல் குரூப்பை நம்ம செலக்ட் பண்ண பிறகு தான் நமக்கான வேலையே கொஞ்சம் அதிகம். அப்ரூவல் குரூப்பை செலக்ட் பண்ண பிறகு நம்ம அட்டாச்மெண்ட் வந்து கம்பல்சரி கொடுத்தாகணும். ஒரு 5 அட்டாச்மெண்ட் வந்து இதில் கம்பல்சரி கேட்கும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நமக்கு இந்த ஆப்ஷன் தான் ஷோ ஆகும். இதில் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கவனிங்க, அட்டஸ்டட் காப்பி ஆஃப் சூப்பர் அனுசேஷன். ரெண்டாவது ரிட்டர்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஒருவேளை அவங்க விஆர்எஸ் வாங்கியிருந்தா அந்த ஆர்டர் காப்பியை நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ ரிட்டர்மெண்ட் காப்பியை கம்பல்சரின்னு வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணிடலாம். ரிட்டர்மெண்ட் காப்பியோட ரிலீவிங் ஆர்டரை நீங்கள் சேர்த்து வச்சுருந்தா ஒரே பிடிஎஃபாக நீங்கள் கூட இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் கவனிங்க, மிஸ்ஸிங் கிரெடிட் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரெஸரியில் கையெழுத்து வாங்கி அது பிடிஎஃபாக மாற்றி அப்லோட் பண்ணிடுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஐஎஃப்ஹெச்ஆர்எம் ஜென்ரேட்டட் ப்ரீஃபில்டு ஃபார்ம் அப்ளிகேஷன் அனெக்சர் 1 இந்த அனெக்சர் 1 வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ தேர்டாக வந்து அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி அனெக்சர் 1 வந்து அப்லோட் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தாக லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் அக்கௌண்ட் ஸ்லிப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட் 3 பேஜை வந்து ஒரே பிடிஎஃபாக மாற்றி அப்லோட் பண்ணி விட்ருங்க. கையெழுத்து வாங்கி ஜஸ்ட் அட்டஸ்டட் வாங்கி டிடிஓட்டை அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து மிஸ்சலனஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோம். இது கம்பல்சரி கிடையாது. இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது அதர் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இது. அதுக்கு அடுத்த ஆப்ஷனை வந்து கவனிங்க. இதை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லவே இல்லை. இது வந்து முக்கியமான ஆப்ஷன். என்ன அப்படின்னா அவங்களோட எஸ்ஆர் புக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கும். அதில் அவங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் பேஜும் அது பெரட்டினீங்கன்னா பின்னாடியே உங்களுடைய பேஜ் வந்து முடியும், அந்த பேஜும். ஸோ அதுதான் ஃப்ரண்ட் பேஜ். அதுக்கு அடுத்தபடியாக ஜாயினிங் என்ட்ரி போட்டிருப்பீங்க. 58வது பேஜில் ஜாயினிங் என்ட்ரி போட்டிருப்பீங்க எஸ்ஆரில், அந்த பேஜ். அப்புறம் அவங்களுக்கு ரெகுலரைசேஷன் ஆகிருக்கும் இல்லையா, அந்த பேஜ் எஸ்ஆரில் இருக்கக்கூடிய அந்த பேஜ். ஃபைனலாக அவங்களுக்கு ரிட்டர்மெண்ட் என்ட்ரி போட்டிருப்பீங்க எஸ்ஆரில் இருக்கக்கூடிய அந்த பேஜ். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பிடிஎஃபாக, இது 4த்தையும் சேர்த்து ஒரே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். அவ்வளோதான். அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இஎஸ்ஆர் பார்ட் 1, இஎஸ்ஆர் பார்ட் 2. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நம்ம ஐஎஃப்ஹெச்ஆர் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து டிடிஓட்டை வந்து கையெழுத்து வாங்கி புக்லெட்டாக போட்டு தான் வந்து அனுப்புவீங்க ஆஃப்லைனில். ஸோ அதை ஸ்கேன் பண்ணிலாம் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணீங்களோ அதவே வந்து நீங்கள் வந்து
அப்லோட் பண்ணிடலாம். அதுதான் வந்து கம்மியான கேபியில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன வந்து ஐஎஃப்எஸ்ஆர்எம் டவுன்லோட் பண்ணீங்களோ அதையே வந்து நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்துக்கும் வந்து ஃபைல் நேம் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபைல் நேம் வந்து கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஃபைலை மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபைலை சூஸ் பண்ணணும். மேலே டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்காம எடுத்ததுமே நீங்கள் ஃபைலை மட்டும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சூஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் நேமும் கேட்டகரியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஃபைல் நேம் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இதே போல் ஃபைலை சூஸ் பண்ணி நீங்கள் மேலே டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்த பிறகு ஒன்றா வந்து இந்த ஆட் அனதர் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஆட் அனதர் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றா அடுத்தடுத்து நீங்கள் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாம். கீழே இது போல் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து ஷோ ஆகும். ஒருவேளை நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த ஒன்று மட்டும் அப்லோட் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் திரும்பவும் அட்டாச்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒன்றா அப்லோட் பண்ணணும். இதுதான் வித்தியாசம் இது ரெண்டுக்கும். இதே போல் நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபைனலாக அப்லோட் பண்ணி முடிச்சிடுறீங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஒர்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஓவர் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எப்போதும் போல் சப்மிட் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். சப்மிட் கொடுத்ததும் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வெரிஃபையர் அண்ட் அப்ரூவல் லெவலுக்கு போவோம். அப்ரூவல் ஐடி மட்டும் இருந்துச்சுன்னா அப்ரூவல் ஐடிக்கு வந்துடும். அப்ரூவல் ஐடியில் நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அப்ரூவ் வந்து கொடுத்துட்றோம். அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டேட்டா சென்டருக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 2 மாதம் ஆகும். மேக்ஸிமம் வந்து 2 மாதம் ஆகும். 2 மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கான அந்த அத்தரிகேஷன் வந்து ஆஃப்லைனில் வந்து நம்ம ஆஃபீஸுக்கு வரும். அதன் பிறகு நீங்கள் எலமெண்ட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. எந்த மாதத்தில் கையெழுத்தாயிருக்கோ அந்த மாதத்தில் எலமெண்ட்டை வந்து செக் பண்ணுங்கள். பில் ப்ரிப்பரேஷன் வீடியோவை நான் வந்து தனியாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி வந்து இது டேட்டா சென்டருக்கு போயிட்டா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போது இங்கே கவனிங்க. இனிஷியேட் ரைடில் நம்ம என்ன பண்ணுவோம், எம்ப்ளாயி ஐடி கொடுத்து கோ கொடுப்போம் இல்லையா. இந்த சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட்டில் கோ கொடுத்து கிரியேட் கொடுப்போம். இந்த கிரியேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே இன் ப்ராக்ரஸ் என்ற ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அனுப்பின டேட்டா சென்டருக்கு அனுப்பின இந்த டீட்டெயில்ஸ் வந்து கீழே காமிக்கும். இந்த இடத்துல ஷோ ஆனிச்சு அப்படின்னாக்க சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த இடத்துல எதுவுமே காமிக்கல அப்படின்னாக்க நீங்கள் அனுப்புனது வந்து ஏதோ எரர் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்து திரும்ப ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி ஐடியில் போயிட்டு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணதும் ப்ரீஃபில்டு ஃபார்மை டவுன்லோட் பண்ணதும் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இனிஷியேட் ஐடியில் வந்து இந்த ஸ்கீம் ஆப்ஷனில் தான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஸ்கீமில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ரிபியூஷன் நீ பென்ஷன் ஸ்கீமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சிபிஎஸ்க்கு தேவையான அனெக்சர் எல்லாத்தையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அனெக்சர் 1 சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மிஸ்ஸிங் இருக்கா இல்லையான்னு கூட பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, முக்கியமாக நம்ம ஆன்லைனில் அனுப்பின பிறகு நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எந்த லெவலில் இருக்குன்ட்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை உங்களால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் எந்தெந்த ப்ராசஸில் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கான ஆத்தரைசேஷன் எப்போ வரும் அப்படின்ட்டு. அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பில் வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது என்பதற்கான வீடியோ வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன். அதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய ஸ்பெரடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.